ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். திருமாலையின் 17வது பாசுரமும் அந்த பாசுரத்திற்கான அர்த்தத்தையும் இப்பொழுது பார்ப்போம். திருமாலை என்பது தொண்டரடி பொடியாழ்வார் அருளிச் செய்தது. விரும்பி நின்றேத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை, இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம், சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் எனக்கு வந்தது. தரித்திர நிலையில் இருப்பவனுக்கு நித்தியம் பாயசம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு யோக்கியதையும் இல்லாமல் இருந்தேனே, கல் நெஞ்சனாக நான் இருந்தேனே. அப்படிப்பட்ட என்னை அழகிய மணவாளப் பெருமாள் எப்படி மாற்றிவிட்டார். மனசு, வாக்கு, காயம் என்று எண்ணம், வாக்கு, செயல் என்ற 3 நிலைமையிலும் நான் பகவானை நினைக்காமல், அவனுடன் ஒன்றாமல், பகவத் விஷயத்தில் என்னை நான் ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேனே. அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்கவில்லையே. அப்படிப்பட்ட நான் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டேன். எப்படிப்பட்ட மாற்றம் எனக்கு! மறந்து கூட கை தொழாமல் இருந்தேனே. எப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன் நான்! அப்படி அஞ்சலி அஸ்தம் செய்யாமல் நான் இருந்தேனே. எப்படிப்பட்ட மாற்றம் எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், இரும்பு போல நெஞ்சம் கொண்ட எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து உருகும் அளவு, மனம் உருகும் அளவு அவனிடம் நிலைக்கும்படி என் எண்ணம் எப்படி மாறியது என்றால், அதற்கு காரணம் யார்? மாட்சிமை தங்கிய ஸ்ரீரங்கத்தை இருப்பிடமாக திருவுள்ளம் பற்றின பரம யோக்கியனான எம்பெருமான் என்னிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். என்னுடைய 2 கண்களும் அவனை பார்த்து பார்த்து இன்புற்று மகிழ்ச்சி அடைகின்றதே. இப்படிப்பட்ட நானா ஒரு காலத்தில் கல்லஞ்சக்காரனாக இருந்தேன். எப்படி இந்த மாற்றம் என்றால், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மாட்சிமை தங்கிய ஸ்ரீரங்கத்தை இருப்பிடமாக கொண்ட பரம யோக்கியனான எம்பெருமானான ஸ்ரீ அரங்கநாதன் என்னை தன்பால் இழுத்து கொண்டு என்னை மாற்ற வேண்டும் என்ற ஒரு திண்ணத்துடன் என்னிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தான். அந்த மாற்றமே என்னை அவனிடத்திலே ஈடுபட்டியது. அந்த மாற்றமே என்னை நிற்குறச் செய்தது. என் கண்களெல்லாம் சந்தோஷம் படும்படி அவனை பார்த்த வண்ணமே நான் இருக்கிறேன். மக்களே, அப்படிப்பட்ட அரங்கநாதனிடம் சென்று உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அதன் பிறகு, அந்த கரும்பை கண்டு கொண்ட பிறகு வேறு எந்த எண்ணமும் உங்களுக்கு தோன்றாது. வாழ்க்கை சந்தோஷமயமாக இருக்கும். விரும்பி நின்றேத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை, இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம், சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.